வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். ஓணம் திருநாள் கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதிய அறுவடை வந்து சேர்கையில் இயற்கைக்கு நன்றி செலுத்தும் தருணமே ஓணம் பண்டிகை என்று அவர் தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். நாட்டின் வளமான கலாச்சாரத்தையும் சகோதரத்துவத்தையும் கொண்டாடும் ஓணம் பண்டிகை மக்களிடையே வேற்றுமையில் ஒற்றுமையை பெருக்குவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் டிஜிட்டல் பண பட்டுவாடா பயணத்தில் முக்கிய திருப்புமுனை திகழும் UPI தொழில்நுட்பத்தின் 10 ஆண்டுகால வெற்றியை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இது ஒவ்வொரு இந்தியரும் பெருமைப்பட வேண்டிய வெற்றி என்றும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். UPI வசதியின் பயன்பாடு தொடர்பான அனுபவங்களை மக்கள் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கழகத்தினால் உருவாக்கப்பட்ட மரபு சார்ந்த அனைத்து ஏவுகணை தொழில்நுட்பங்களையும் பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்களின் உள்நாட்டு உற்பத்திக்கு வழங்கும் உத்தேசத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். கிராமப்புற குடிநீர் ஆதாரங்கள் மற்றும் நீர் விநியோக கட்டமைப்புகள் பராமரிப்பு குறித்து மத்திய அரசின் குடிநீர் மற்றும் துப்புரவு துறை சார்பில் மெய்நிகர் முறையில் நேற்று நடைபெற்ற சுஜல் கிராம் சம்பாத் விவாத நிகழ்ச்சியில் நாடெங்கிலும் இருந்து ஊராட்சி மன்ற பிரதிநிதிகள் மற்றும் உள்ளூர் சமூகத்தினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இந்த ஆண்டிலேயே செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். நேற்று சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களின் போது உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.